ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மாருதி சுசுகி ஷேர்ஸை வந்து நிறையா எல்ஐசி வாங்கியிருக்காங்க. 5% ஷேர்ஸ் வாங்கியிருக்கதா தகவல் வந்திருக்கு. மாருதி சுசுகி ஷேர் வந்து 13,000 ரேஞ்சில் இருக்குது. இப்போது எல்ஐசி வந்து 1.57 crores வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாருதி சுசுகியோட 5% ஸ்டேக்ஸ் வந்து இவங்கள்ட்ட இருக்குன்னு கரண்ட்டாக. மாருதி சுசுகி மெயினாக பார்த்தீங்கன்னா 13,050 ரேஞ்சில் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14%. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 4 லட்சம் கோடி. ஸ்டாக்கோட பிஇ வந்து 28. ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல இறக்கத்தில் இருக்குது. ஒரு 17,000 ரேஞ்சில் இருந்துட்டு இப்போது 13,000 பக்கம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் க்ரோத் நல்லா இருக்குது. டெஃப்ரி கம்பெனி. ஹெல்த்தி டிவிடன் பே 29.5% கொடுக்குறாங்க. ப்ராஃபிட் க்ரோத் வந்து 27% சிஏஜிஆர் ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 32,000 கோடியிலேருந்து 52,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 2,600 கோடியிலேருந்து 3,200 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 3,800 கோடியிலேருந்து 16,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் வந்து ஒரு 20% பக்கம் மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் க்ரோத் வந்து அரௌண்ட் 12% பக்கம் இருக்குது. இப்போ நல்லா கார் சேல்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பேலன்ஸ் ஷீட் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 58%. அதுக்கப்புறம் டிஐஸ் கிட்டக்க 28% இருக்குது. 4 லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இந்த ஷேரோட ப்ரைஸ் இன்னுமே ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு அஃபோர்டபுளாக தோணுச்சுன்னா 1, 2ன்னு குவான்டிட்டிஸ் வாங்கி அக்யூமுலேட் பண்ணலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது லாங் டேர்மில் ரிட்டர்ன் பார்க்க முடியும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு மாருதி சுசுகி ஷேரை கன்சிடர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.